Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video, we are going to see Chapter 7 Mensuration Exercise 7.4 second sum. Water is flowing at a rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of water in the tanks will rise by 21 cm. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பைப் இருக்குது. அந்த வாட்டர் பைப் விளையாட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ வேகத்தில் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டுருக்கு. 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். அப்படி தான் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அது அந்த பைப்பின டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் உள்ளதை கொடுத்துட்டாங்க. தென் இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் உள்ளது போய் ஃப்ளோ ஆகுது. இது ஃப்ளோ ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த ரெக்டாங்குலர் டேங்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லென்த் வந்து 50 மீட்டர், வைடு வந்து 44 மீட்டர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க்ஸ் வில் ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். இவங்க கேட்டிருக்க சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து நிறையதுக்கு எவ்வளோ நேரம்னு உள்ளதான் கேட்டிருப்பாங்க. இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. 21 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுதுக்கு, அதாவது 0லேருந்து 21 ரைஸ் ஆகுதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உள்ளதை கேட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலி இந்த தொட்டி நிறையதுக்கான டைம் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 21 சென்டிமீட்டர் நம்ம வந்து ஹைட்டுன்னு சொல்லி எடுக்க போகிறோம். இந்த டேங்கோட ஹைட் அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம வந்து சம்ம பண்ணுவோம். அசம்சன் அது ஒரு. பட் 21 சென்டிமீட்டர் தான் இருக்குமான்னு உள்ளது நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் நம்ம வந்து அதை அசியூம் பண்ணி 21 சென்டிமீட்டர் தான் அந்த டேங்கு அப்படி சொல்லி அந்த ரெக்டாங்குலர் டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து அதை நம்ம ஹைட்டாக வச்சு பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து டைமை கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ கிவன்ஸ் எழுதிக்கலாம். கிவன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு. ஸோ அப்போது அந்த வாட்டர்னுடைய டிஸ்டன்ஸ், அந்த பைப்பின டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், லென்த் ஆஃப் த பைப் இஸ் ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர். அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் த பைப்புன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்பது அந்த வாட்டர் ஃப்ளோ டிஸ்டன்ஸ். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல வந்து 0 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது இருக்கும். ஸ்டார்டிங்கில் வாட்டர் பைப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும் முன்னாடி 0 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாட்டர் இருக்கும். அந்த பைப்புக்குள்ளே என்ட்ரு ஆகி ஃப்ளோ ஆக ஆரம்பித்த பிறகு தான் நம்ம வந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போது வாட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்தே அப்படியே 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருக்குன்னா அந்த 1 மணிக்கூரில் 15 கிலோமீட்டர் வந்து சேரும். அப்படின்னா அது 15 கிலோமீட்டருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் ஸ்பீடு சிக்கோட டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் சரி டைமுக்கான ரேஷியோ தான் நம்ம வந்து ஸ்பீடு சொல்லி படிச்சிருப்போம். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 15 கிலோமீட்டர் நம்ம என்னமா எடுத்துக்கணும், அந்த லென்த் ஆஃப் த பைப்போடைய லென்த்தாக நம்ம எடுத்துக்கிடணும் 15 கிலோமீட்டர். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நெக்ஸ்ட் எண்டிங் வரைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த பைப்பு 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் 1 மணிக்குள்ள 15 கிலோமீட்டர் போய் சேர்றதுனால 15 கிலோமீட்டர் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லென்த் ஆஃப் த பைப்பாக எடுத்து. இப்போ லென்த் ஆஃப் த பைப் எடுத்துட்டோம். டைம் இதில் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு டயமீட்டர் கொடுத்துருவாங்க. டயமீட்டர் என்ன கொடுத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் என்னவாக இருக்கும், வாட் இஸ் த ரேடியஸ், பாதி டயமீட்டர் பாதி 7 சென்டிமீட்டர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை வந்து மீட்டரில் எழுதுனா பார்த்தீங்கன்னா 0.07 மீட்டர். எப்படி எழுதுனே 100 டிவைட் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். தேவையோடைய 1 சென்டிமீட்டருடைய வேல்யூ என்னது, அப்போ 1/100 மீட்டர். அப்போ மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 100 டிவைட் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்லேருந்து கிடச்சிரும். ஸோ அதை மறக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டேங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ரெக்டாங்குலர் டேங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் டேங்க். லென்த் ஆஃப் த டேங்க் நான் சிம்பிளாக எழுதேன். length of the tank, rectangular tank is equal to 50 meter and the width of the tank is equal to என்னது 44 meter and height நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹைட் என்ன எடுக்கணும்ட்டு, அந்த 21 தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசியூம் பண்ணியிருக்கோம் 21 சென்டிமீட்டராக தான் இருக்குது. அதாவது 21 சென்டிமீட்டர் இந்த ஹைட்டு தான் இதுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.21 மீட்டர் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதனுடைய வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம், டேங்கோடைய வால்யூம். ஸோ டேங்கோடைய வால்யூம் என்னது, அது ஒரு ரெக்டாங்குலர் டேங்க். ஸோ லென்த் இன்டு பிரெட் இன்டு ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 50 × 44 × 0.21. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 462ன்னு சொல்லிட்டு வரும். 472 மீட்டர் கியூப். என்ன பண்ணிடுவாங்கன்னா சில பேர் 21 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருவாங்க. இப்படி பண்ணக்கூடாது, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே மீட்ரு, 3மே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். மீட்டர் கியூப்னா 3மே மீட்டரில் தான் இருக்கணும், சென்டிமீட்டர்னா 3மே சென்டிமீட்டரில் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 21 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் என்னவா பண்ணணும், யூனிட் டு கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு தான்
நீங்கள் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் இதே ஆன்சர் உங்களுக்கு வரும். சென்டிமீட்டர் க்யூப்பில் வரும். இது நம்மளுக்கு மீட்டர் க்யூப்பில் போட்டிருக்கோம். ஸோ இதை மட்டும் வந்து 100 டிவைட் பண்ணிட்டு அப்படி நம்ம ஃபார்முலாவில் போட்டும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு மீட்டர் க்யூப்பில். இப்போ பாருங்கள், நான் சி ஃபார் த பைப். இப்போ பைப்புக்கு வருவோம். பைப்பில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அது ஒரு சிலிண்டர் பைப்பு. அப்போ இது என்னது, πr²h கியூபிக் யூனிட்ஸ். பை வேல்யூ தெரியும், 22/7 சொல்லிட்டு. ரேடியஸ் என்னது, வாட்ஸ் த ரேடியஸ் என்னது 7. ஸோ பட் அது என்ன பண்ணணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் போடணும், மீட்டரில் போடணும். ஸோ அதனால் 0.07. ஸோ 0.07 இன்ட்டு 0.07 r². ஸோ அதனால் 0.07 இன்ட்டு 0.07 இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹைட் நமக்கு தெரியாது, நம்மளுக்கு சிலிண்டரோட ஹைட் தெரியாது, நம்மளுக்கு டோட்டல் லென்த்து தான் தெரியும். சிலிண்டர் மீட்டர் அந்த பைப்போட லென்த்து தான் தெரியும். 15 கிலோமீட்டர் தூக்கி லென்த்துன்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது, ஹைட்டில் தூக்கி போட்டுறக்கூடாது. சிலிண்டரோட ஹைட் நம்மளுக்கு தெரியாது, ஆக்சுவல் ஹைட். ஏன்னா நம்மளுக்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுனே தெரியாது. ஸோ அதனால் ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பைப்பு அது நம்ம சிலிண்டர் ஷேப்பில் வைக்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்க தான் செய்யணும் தனியாக, ஏன்னா ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு என்ன தெரியும், லென்த்து தெரியும். லென்த் வந்து அந்த நீளம், ஹைட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹைட்டு கிடையாது, அது நீளம். நீளம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீளம் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கிலோமீட்டர். இட் இஸ் நாட் ஹைட்டு. ஹைட்டுக்கும் நீளத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி ஹைட்டில் வந்து போய் 15 கிலோமீட்டரை போட்டு வச்சிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இது நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டு வால்யூம் ஈக்குவல் பண்ணலாம். ஏன், நம்மளுக்கு அந்த பைப்பு இதில் தண்ணி தானே கீழே வந்து அந்த டிட்டாங்கில் தண்ண போகுது. ஸோ அப்போ ரெட்டத்தோடைய வால்யூமே என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 22/7 இன்ட்டு 0.07 இன்ட்டு 0.07 இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 462. ஹைட்டை மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ என்ன வரும், 462 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல். இது டிவைடில் இருக்குது, இந்த சைடு ரொம்ப அட்டில் வரும். ஸோ பை இன்ட்டு 7 டிவைட் பை மிச்சம் எல்லாமே என்ன ஆயிரும், டிவைடில் போயிடும். 22 இன்ட்டு 0.07 இன்ட்டு 0.07. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.01 வரும். ஏன்னா 0.07 சொன்னால் 0.01. இது கேன்சல் பண்ணிங்கன்னா செகண்ட் டேபிளில் 11. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 3, 1. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் 11th டேபிளில். 11th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ 21 இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எவ்வளோ வரும், அது இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 21 டிவைட் பை 0.07 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 300ன்னு வரும். அது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இது மேலே 1 போட்டிங்கன்னா 3 போட்டுக்கோங்க. ஏன்னா பொதுவாக 7 அங்கே பட் இங்கே என்ன பண்ணியிருக்கு, 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 0.07 இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணும்போது 21 வந்து 7 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ சும்மா கேன்சல் பண்ணிங்க 3ன்னு போட்டுட்டு 3ன்னு போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. 2 பாயிண்ட் முன்னாடி தள்ளி இருக்குது. இந்த இடத்துல இருக்க போல பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 0 ஆட் பண்ணி விட்டுறணும். அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 300 வந்து 0.07 டிவைட் பண்ணி பாருங்கள், அதே 21 கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்கு இந்த செய்திக்கான. ஸோ இது இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 300 வந்துட்டு இப்போ அகைன் இதே இதை கேன்சல் பண்ணலாம். என்ன தான் வரும், சேம் தான் வரும். பட் என்ன பண்ணணும்னா இன்னும் 2 0 ஆட் ஆகிடும். நல்லா என்ன வச்சுக்கோங்க, இது வந்து பாயிண்ட் கேன்சலேஷன். மறுபடியும் 2 பாயிண்ட் தள்ளுது, அதனால் 2 0 பாயிண்ட் இருக்கும். அப்போ கீழே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மேலே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 30,000 வந்துட்டு. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை 0.07 மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணுறீங்கன்னா டைம் மெம்பர் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன். இந்த 7 வந்து நீங்கள் வந்து 21 கூட கேன்சல் பண்ணிங்க 3 வரும். 2 பாயிண்ட் முன்னாடி போட்டிங்கன்னா 0. ஸோ அப்போ சிம்பிளாக 300. அதே போல் இங்கே 0.01 இருக்குது. ஸோ அப்போ கேன்சல் ஆனால் 3 தான் வரும். 300 அதே தான் வரும். பட் 0.01 இருக்கனால 2 0 ஆட் பண்ணிக்கணும். எத்தனை பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை கேட்போம், நீங்கள் வந்து இதை தள்ளிக்கலாம். ஸோ இந்த சம்மில் ஸோ இது எங்கேனாலும் அப்ளை ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 30,000 கிடச்சிட்டு. இப்போ ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியும். ஸ்பீடு என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம அதே மாதிரி ஹை டைம் தேவை. அப்போ டைம் என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும்போது 30 இது நமக்கு ஹைட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டோட கண்டுபிடிச்சிருக்கோம். பட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக ஹைட்டு தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் 30,000 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. ஸோ 15,000 நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிலோமீட்டர் இதை அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டுனா என்ன ஆகும், இட்ஸ் 2 hours. ஸோ அந்த டேங்க் ஃபுல்லாகிறதுக்கு டோட்டலி நம்மளுக்கு வந்து 2 hours தேவைப்படுது. அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.